இதுலயே ஒரு 500 மீன் இருக்கும் போல. 500 இல்ல 1500 2000 இருக்கும் இதுலயே. அப்படியா? ஆமா, சேரா இருக்கிறது இதுவா இருக்குது. நாளைக்கெல்லாம் வந்து கலர் கலரா சுத்தம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து வெரைட்டிஸ் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாண்டு ஹார்வெஸ்ட் பண்ணல தண்ணி இறக்கி அதெல்லாம் ஓடி வந்து இதில் தான் போட்டோமா? சரி இல்லையா, மீனோட கக்காவை இதெல்லாம் அது கலந்துதான் இருக்கும். ஆனா ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் ஆகி ஒரு ஃபிஷ் காய்ச்சிருக்கு. இது யார் பாருங்க, இந்த சைனீஸ் பேரடைஸ். இப்படி இருக்கிறவன் நீங்க இதோட அம்மா இதை எடுத்துருக்கணுமே கண்டிப்பா. வீட்டெல்லாம் போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா தவளைக்கெல்லாம் தீனியா போயிடும், தீவனமாயிரும். மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும்ல, அதனால தான் பீட்டாஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் பாண்டு மீன்னாலுமே ஒரு மரியாதை கம்மியாவே இருக்கும். களி கொடுத்து கண்டதும் சாப்பிட்டு வருது, கலர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாண்டுல கலர்ஃபுல்லான டெட்ராஸ் எல்லாம் பண்ண போகும்போது இந்த ஃபீடை ட்ரை பண்ணி சென்னையில முறையா வந்து பாண்டு கவர் பண்ண வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல கவர் பண்ணியிருந்தோம். யூஸ்வலா வந்து பாண்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இது யாரோட பாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பீட்டால இருந்து நம்ம விவேக் அவரோட ஃபார்ம் தான். அவரோட பெட்டா ஃபார்ம் கவர் பண்ணியிருந்தோம், ஷாப் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 6 ஏக்கரில் வந்து பாண்டு செட் பண்ணியிருக்காரு. பிரம்மாண்டமாக இருக்குது. பாம்பு, தவளை, நண்டு, நத்தை எல்லாமே இங்கே ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் மீறி எப்படி இங்கே ஃபார்ம் நடத்திட்டுருக்காரு. இன்றைக்கி ஒரு பாண்டுலேருந்து மொத்தமாக தண்ணி இறக்கி அதில் இருக்க மீனை ஹார்வெஸ்ட் பண்ணுன்றாரு. கிட்டத்தட்ட 30,000 மீன் அதில் இருக்குன்றாரு. ஹார்வெஸ்ட் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோ, வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒருத்த வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் தமிழனுடைய பண்பாடு. ஃபார்ம் ஆரம்பிச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் கடை வச்சிங்க. இப்போ சுற்றி இங்கே பாண்டா இருக்கு. இது வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி செயின், இந்த பிஸ்னஸ் செயினில் வந்து இது ஒரு பிளானாக நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நியர்லி ஒரு 6 ஏக்கருக்கான பாண்டு. அங்கே வெளியே இருந்து வர்றப்ப அங்கிருந்தே இருக்கு. 6 ஏக்கரா? 6 ஏக்கர். எத்தனை பாண்டு இருக்கு இதுல? மொத்தம் 16 பாண்டு இருக்கு. அப்படியே வாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டே போகலாம். இன்னைக்கு மெயினா என்ன ப்ரோ பண்ணுறோம்? இன்னைக்கு வந்து ஒரு பாண்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம். ஓகே. அந்த பாண்டுக்குள்ள என்னென்ன ஃபிஷ் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அதை வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்றோம், அதுல கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் காட்டுறோம். ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல ஒர்க்கிங் இருக்கும். தவளெல்லாம் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் சொல்றேன். ஒரு ஓவராலா இது இங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்துறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வேலையாவே இருக்கும். இதெல்லாம் தவளை இருக்கும், பாம்பு இருக்கும், கொக்கு பிடிக்குங்க. அதுக்கப்புறம் வக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பேர்ட்ஸ்ல அது ஒரு டைப். அது வந்துச்சுன்னாதான் தண்ணிக்குள்ளேயே பூந்து குறைஞ்சது ஒரு 100. கெட்ட வார்த்தை சொல்ல போறீங்க? இல்ல வக்கா, கெட்ட வார்த்தை இல்ல. அந்த மீனை தமிழ்ல வக்கான்னு சொல்றாங்க. எனக்கு அது என்னன்றதை இன்னும் ஃபைன் பண்ணிக்கல. பாத்துருக்கேன். ரொம்ப ஃபுல் பிளாக். இப்போ ஒரு அண்டங்காக்கா இருக்கும்ல, அதுவே வந்து கொஞ்சம் சைஸபிளாவும் ஒரு பருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்லயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாண்டு பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஃபீட்டுக்கு மேல ஸ்ட்ரெச் இருக்கும். 200 பிளஸ் இந்த வந்து ஒரு 100 அடிக்கு இந்த இடமே இருக்கும். இந்த அகலமே இறங்கி போய் நின்றீங்கன்னா தான் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். அதுல காமிக்கிறோம். இப்போ போறோம். இது இந்த இடத்துல இங்க இடமே வந்து ஒரு 20 ஃபீட் இருக்கும். ஓகே. அந்த எண்டு வரைக்கும் இருக்கு. அவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு. 200 அடி இந்த லென்த்தே இருக்கும். இந்த இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் வந்து ஒரு 80 to 100 ஃபீட். அதான் அந்த கரையோட எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இதுவே ஒரு 100 அடி வந்துடும். இந்த சைடு வலை அப்படின்னு சொல்றது எல்லா பாண்ட்லயும் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா வெளியே இருந்து தவளை பாம்புலாம் வராம ஒரு அளவுக்கு ஒரு 90% நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைப்போம். இது ஒரு 90% கட்டுப்படுத்தும். ஆனா ஆமா, ஒரு கீழே மண்ணு போட்டு புதைச்சு வச்சிருப்போம். அப்போ வந்து இது ஒரு சுவர் மாதிரி நம்ம ஒரு ஃபீல் கொடுத்துரும். அதுக்கு ஒரு வால். இதையும் தாண்டி ஒரு 10% வந்து உள்ள வர்றவங்க கிட்டே நம்மளால சமாளிச்சு ஒரு நல்ல குட் ஈல்டு எடுக்க முடியாது. அதெல்லாம் தான். இது பாத்தீங்கன்னா ஹாப்பான்னு சொல்லுவாங்க, ஹாப்பா நெட்ஸ்ன்னு. அந்த பெருசுல வந்து மொத்தமா எடுத்துட்டு வந்து இதுல போட்டுருவோம். இதுல இருந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பிரிச்சு ஒன்னொன்னா போடுவோம். இதான் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தொட்டில ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த பாண்ட்ல இருக்க மீனை வந்து பாண்டு தண்ணியிலே போடுறீங்க. ஏன்னா அந்த சேம் ஃபீல் இருக்கும். அதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு டெம்பரேச்சர், அதே காமனான ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இப்ப என்விரான்மெண்ட்ல இருக்கும். அந்த பாண்டு காலி ஆகும்போது பக்கத்துல தான் யூஸ்வலா எடுப்போம். ஆனா அங்க அது வந்து ஒரு 2 days பிஃபோர் அதுவும் காலியாச்சு. அதனால அதை விட்டுட்டு இப்ப இதுல எடுத்துட்டு வந்து போட போறோம். பாண்டு தண்ணி இறக்குறதுக்கு எவ்வளவு நேரம்? அது ஒரு 10 to 12 hours. ஏன்னா இதோட கெப்பாசிட்டி எல்லாமே பெருசு. சோ இன்னைக்கு மீன் பிடிக்கணும்னா நேத்தே இறக்கி விட்டு. ஆமா, நேத்து ஈவினிங்கே வந்து ஒரு 5-6 மணிக்கு இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணி போல இறக்குவாங்க. இன்னைக்கு காலையில 6 மணி ஆகுது. இப்பதான் ட்ரை அவுட் ஆயிட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுது அந்த இடத்துல. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தப்ப நல்லா தண்ணி இருந்தது. நிறைய தண்ணி இருந்துச்சுல்ல. கொஞ்சம் அதாவது ஒரு 20% ஆஃப் வாட்டர் இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. இன்னும் மீன் பிடிக்க ஆரம்பிக்கல. அந்த இடம் அங்க ஒரு அண்ணா இருக்காங்க பாருங்க, குமாரன் அவரு. இந்த எல்லோ பண்ணி அந்த இடத்துக்கிட்டவே இந்த பாண்ட்ல இருக்கிற மொத்த ஃபிஷ்ஷும் இருக்கும்.
இதுல நான் விடும்போது இந்த பாண்ட்ல எத்தனை மீன் இருக்கும்? இதுல வந்து நான் விடும்போது இருக்கிற கால்குலேஷன் தான் வைப்போம். விடும்போது என்னென்ன விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஒரு 3000 போனஸ் அல்பினோ பியோனஸ் ஆரிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நம்ம போனஸ்ன்னு சொல்றது அது இருக்கு. அப்புறம் சைனீஸ் பாரடைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கௌரமி ஃபேமிலி அது ஒரு 1000 இருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 4000 25,000 ஜீப்ராஸ் விட்டுருக்கேன், எல்லோ கிரீன்னு சேர்த்து. இதையும் அதையும் கால்குலேட் பண்ண ஒரு 29,000. அப்புறம் ஒரு 13,000 விடோ டெட்ரா இருக்கு. அப்போ ஒரு 42,000 அதுவே. அப்புறம் ஒரு 3,000 வந்து சாரி இந்த 4 வெரைட்டி தான். டோட்டலாக 42,000 ஃபிஷஸ் வந்து இதில் விட்டோம். விட்டது பார்த்தீங்கன்னா ஆமாம் 42,000 மீன் விட்டுருக்கோம். இதில் எடுக்கும்போது இப்போ குறைஞ்சது ஒரு 30,000க்கானது நம்மளுக்கு வந்துருந்துச்சுனாலே பெஸ்ட். ஏன் இது மாதிரி வராமல் போகும் அப்படின்னா இப்போ இந்த பாருங்க, இந்த ஹேண்ட்லிங்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகும், அடிப்படும், மீன் விடும். இதில் பிரச்சனையே வந்து என்னன்னா இந்த கௌரமி ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லாமே வந்து அந்த சேத்துலவே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுங்க துள்ளும் போது ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் இங்கே ஜம்ப் ஆகிறதுலாம் கௌரமி மாதிரி தான். கௌரமி தான் ஜம்பிங்கே பண்ணும். ஏன்னா அந்த சேத்துல வச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த இந்த லாஸ்டா இருக்கிற இடத்த வரைக்கும் அங்க ட்ரை அவுட் பண்ண பாத்துக்கிட்டே இருக்கும். 30,000 மீன் அங்க இருக்குமா? ஆமா 30,000 இருக்கணும். இருந்துச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவேன் நான் இன்னைக்கு. குறைஞ்சபட்சம் இருக்கிறதுல இருக்கும்னா கூட ஒரு 20,000 மீன் இருக்கும். அதுக்கு மேலதான் இருக்கும். ரைட். இப்போ இறங்கி பாப்போமா? பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்போ ஆமா கோராலாம் தொல்லிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மீனுக்கு வழி விட்டுருக்கோம். இதுல மீன் இவ்வளவு கலங்கள் தண்ணியில மீன் கிடைக்கும். ஆனா போடுங்கண்ணா. இதுலயே ஒரு 500 மீன் இருக்கும் போல. 500 இல்ல 1500 2000 இருக்கும் இதுலயே. அப்படியா? ஆமா. இல்ல பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து இந்த ஆக்சிஜன் எல்லாமே இப்போதைக்கு பார்த்தோன்னா ரொம்ப டஃபரா இருக்கு. ஓகே எடுத்துட்டு வாங்க. அதான் உடனே அது கொடுத்துரு. ஆமா 4 வகை மீன் சொன்னீங்க. பெரும்பாலான விடோ தான் இருக்கு. விடோ தான் இருக்கும். ஏன்னா வந்து அதுதான் இதுல இருக்கிறதுலே டாமினன்ட், விடோவும் ஜீப்ராவும். ஏன்னா கவுண்டிங் அதிகமா விட்டது அவங்க தான். ஒரே நிமிஷம் இதை இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும். சட்டன் இந்த டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை பார்க்கணும். ட்ரை நோட்டு இதுதானே? ஆமா இந்த பைப்பு தான். ஆமா அதை சுத்தி நெட்டை வச்சு தண்ணி இறக்கி விட்டுருவீங்க. ஆமா ஓகே. அரத்தவளைங்கெல்லாம் இருக்கு இதுல. இவ்வளவு சேரா இருக்கிறது இதுவா இருக்குது. நாளைக்கெல்லாம் வந்து கலரா சுத்தம். ஜீப்ரா இருக்கு கொஞ்சம் ரிசல்ட். மீன் மிதக்க ஆரம்பிக்குது. ஆர்த்தி சீக்கிரம் குத்துருவாடியாம்மா. இங்க வருங்க அரத்தவளை மீன் கிடையாது. இது தவளையோட டாட்போல்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள இருக்காங்க. இவங்களாம் தான் இதுலயே வளர்ந்து குஞ்சு பொரிச்சு அங்க பாருங்க நண்டு போட்டிருக்காரு பாருங்க. அரத்தவளையா? அரத்தவளை இல்ல, நண்டு. அது இல்ல, அதுவும் ஏரி நண்டு. நான் பிடிச்சது அரத்தவளை, ஸ்வால் தவளைன்னு சொல்லுவாங்க. தண்ணி குறைக்கணுமாண்ணா? என்ன மீன் இது? அல்பினோ பியோனஸ் ஆரிஸ். இது பிளான்ட் டேங்க்ல அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த ஹார்வெஸ்டிங் அப்பவே எத்தனை சதவீதம் மீன் கூட அடிவாங்க? இதுல வந்து ஒரு யூஸ்வலா நல்ல நம்ம ப்ராப்பரா ஹார்வெஸ்ட் பண்ணா ஒரு 5% அடிவாங்க விடலாம். இப்போ மொத்த பாண்டா இருக்க மீனும் வந்திருக்குமா இல்ல கார்னர்ல அங்க எதுவும் நின்று இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் இதோட ஸ்லோப் கிளியர் பண்ணிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது அகைன்ஸ்ட் ஸ்விமிங் அகைன்ஸ்ட் தி வாட்டர் ஃப்ளோன்ற மாதிரி தான் இதுங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. இதோட ட்ரைன் அவுட் சிஸ்டமை நம்ம ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும்னா இதுதான். எப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சின்ன தொட்டியாக நேச்சுரலாக மண்ணிலவே நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுது இந்த இடத்துல மட்டும். அப்போ எல்லா மீனும் வந்து அந்த ஸ்லோப்பிங்காக வந்து இங்கே வந்து தங்கிடும். இந்த வலை போட்டுட்டு அதில் ஒரு ஃபில்ட்ரேஷனில் விடுவோம். ப்ரீவியஸ் டேக்கு வந்து நம்ம ஒரு 6 hours 10 to 12 hours தண்ணி வெளியே அவுட்லெட் பண்ணுவோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதோட ப்ராசஸ் தான் இது. முதல் இதில் இருந்தானே இறங்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் தண்ணி இந்த இது வரைக்கும் இருந்துச்சுன்னா எந்த மீனும் அடி வாங்காது. ஓகே. ஈவன் நம்மளுக்கு மோட்டர் வச்சிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃபெக்ட் இங்கே அதில் கிடையாது. இந்த ஒரு கனெக்ஷன் இந்த டியூபோட இதை வந்து இதில் வச்சு விட்டுருப்போம். இதுக்குள்ள இது சொருவி விட்டுட்டோம்னா இவ்வளோ ரேஞ்சுக்கு வாட்டர் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து இதுவே ஒரு 2 அடி. அந்த இடத்துல இருந்து இது வரும்போது 1 அடி, மொத்தம் 3 அடி தண்ணி இருக்கும். ஆனால் நாங்கள் இதில் வந்து இவ்வளோ தான் எப்பயும் மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு 2 அடிக்கான தண்ணி தான், 2.5 feet தான் தண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். இந்த தண்ணியை வந்து இதை எடுத்து வச்சு
இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து லாஸ்டா தான் ஓபன் பண்ணுவோம். அதை கவர் பண்ணுங்க. அதை வச்சு க்ளோஸே இருக்கும் எப்பயுமே இதுல இருக்கும். ஸோ மழை டைம்ல அதிகமா மழை வந்தா கூட இந்த இடத்துல ஒரு கவர் போட்டு வச்சிருப்போம். அதாவது கவர்னா நெட் போட்டு வச்சிருப்போம். மீன் போகாது, தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். ட்ரைன் அவுட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரைன் அவுட் போது இதை எடுத்து இதுல க்ளோஸ் பண்ணி எல்லா பக்கமும் மண்ணு போட்டுட்டு இதை எடுத்து புடுங்கி விட்டுட்டோம்னா ஓவர் நைட்டு காலையில நம்ம வந்து ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ இவ்வளவு ரேஞ்சில இருந்து தண்ணி இருக்கும்போது அதுக்கப்புறம் திரும்ப அகைன் மேனுவல் ப்ராசஸ் கொஞ்சம் க்ளோஸ் பை வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். நியர்பைல நம்ம ஃபார்முக்கு எடுத்து வந்து குவாரண்டைன் பண்ணிடுவோம். இங்க இருந்து எடுத்துட்டு வந்து அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்த அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த ஹாப்பால ஒரு 1 டே வைப்போம். அங்க இருந்து நாளைக்கு ஈவினிங் வந்து நாளைக்கு காலையில வந்து நம்ம ஃபார்முக்கு வந்துரும். அங்க ஒரு 2 டேஸ் இருக்கும். டோட்டலா 3 டேஸ் மினிமம் குவாரண்டைன் ஆகி போடுறப்ப வந்து மண்ணு கக்குன்னு சொல்றாங்க. ஆமா, கக்காது. அதோட இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இதோட கில்ஸ் இது பாட்டுக்கு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்க ஃபிஷ் இந்த கலக்கி விட்ட தண்ணியில அதோட கில்ஸ்ல எல்லாம் அதாவது இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் படும். நம்ம இதை பிடிக்கிற நேரத்துலன்னு அங்க போய் விடும்போது ஃப்ரெஷ் வாட்டரை ஒரு பக்கம் அதுல இருந்து அப்படியே தண்ணி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஊத்தும் பாருங்க. அது மீன் வந்து அதை நோக்கியே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். அதை வந்து என்ஜாய் பண்ணும். அப்போ அது கிட்ட இருக்க ஒட்டி இருக்கிற அந்த மண்ணு எல்லாமே போகும். ஸோ அதுக்காகவே ஒரு 1 டே ப்ராசஸ் வைப்பாங்க. அது கக்கும் அப்படின்னு சொல்றத விட சொல்றாங்க அந்த மாதிரி மேபி அது டெர்மினாலஜியா இருக்கும். இவங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ்ல ஒன்னா இருக்கும். பட் கில்ஸ்ல மேஜரா இந்த அழுக்குங்கெல்லாம் ஒட்டி இருக்கும். ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம பண்றதுதான். மீனா போய் அதை தேடி இது பண்ணிடுறது இல்லை. இதை ஹேண்டில் பண்ண போகும்போது இதுவாயிரும். இந்த ப்ராசஸ் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ட்ரை அவுட். இப்போ இன்னொரு ஒரு லாஸ்ட் ஒரு 1-2% ஆஃப் த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக எஃபர்ட் போட்டு ஒன்று தேடுவாங்க. ஏன்னா அதில் இருக்காங்க பாருங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம விட்டுருக்கிற இந்த ஃபிஷ்ஷோட வெரைட்டி பேஸ் பண்ணி பிரச்சனைகள் இருக்கும். இதுல கௌராமி ஃபேமிலியா தான் சொன்ன சைனீஸ் பாரடைஸ் விட்டுருக்கேன். அது வந்து இந்த சேருங்கள்லேயே சந்தில சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கவனிக்கிறோம் அந்த இடத்துல பாருங்க, அங்க இருக்கிற மாதிரியே தெரியல. இங்க அப்படி சொல்ற ஓகே இது தவளை. ஆனா இது மாதிரி ஏதாவது துள்ளிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். அந்த சைனீஸ் பாரடைஸ் கிடைக்கும். ஆமா, அங்க இருப்பாங்க. இதுல ரொம்ப கஷ்டமானது கௌராமி ஃபேமிலியில எது விட்டாலும் எல்லாமே சேத்துல சிக்கிட்டு இருக்கும். நம்ம இந்த விடோவும் ஜீப்ராவும் அப்படியே அள்ளி போட்டே இருந்தோம் பாருங்க. அந்த ப்ராசஸ் இதுல இருக்காது. இது பாட்டுக்கு ஒரு ரொம்ப நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி 1-2 ஹேண்ட் பிக் பண்ற மாதிரியே வரும். குரூப்பா மாட்டவே மாட்டோம். வேற எந்த மீனுக்கும் அப்படியே கௌராமிக்கு மட்டும் தான். கௌராமி எனிதிங் அந்த எர்த்தீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு சிலது பீட் எல்லாம் போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் வந்து ஈஸியா வந்து இந்த எக்ஸ்டர்னல் இன்செக்ட்ஸ் மூலமா அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா கரை ஒட்டியே இருப்பாங்க அவங்க எல்லாம். அது தவளை எல்லாம் அங்கங்க இருக்கும்போது அது பாட்டுக்கு மத்த மீன் தவளைக்கெல்லாம் தீனியா போயிடும், தீவனமாயிரும். மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும்ல, அதனால தான் பீட்டாஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. குட்டி போடுற வெரைட்டியா பார்க்கும்போது கப்பி ட்ரை பண்ண மாட்டாங்க. கப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட் வாட்டர்ல ஹுக் வார்ம்ஸ்னு சொல்லி ரொம்ப அதுல போய் நல்லா இந்த டைட்டா மாட்டம் தெரியும். ஆங்கர் இருக்கும், ஹுக் வார்ம்ஸ் இருக்கும். ஆங்கர் ஒரு டைப் ஒன்று இருக்கு, இன்னொன்று ஹுக் வார்ம்ஸ், 2 வெரைட்டி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மேல டிக்ஸ் மாதிரி ஒட்டியும் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த குட்டி போடுற வகையில கப்பி, அதனால தான் நிறைய பேர் பாண்டுல இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா விட்டு எடுக்க மாட்டாங்க. அப்ப நார்மல் கோல்டு இருக்கும், அது நம்ம அந்த பாண்ட்ல இருக்கு 15th அது ஒரு டே ஒராண்டாஸும் பண்ணலாம். ஒராண்டாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரீபாண்ட் பண்ற ஃபிஷ். ஏன்னா ஹெட் வர பிறகுதான் அதை வந்து நம்ம ஒராண்டான் கால் அவுட் பண்றதுனால லைன் ஹெட், ரெட் கேப், அது கூட வந்து ரூக்கின் கோல்டு, இது 3 நம்ம ஃபார்ம்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். விடோடேட்ரா பண்றோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டியது ஒரு சில அளவுக்கு தான் இங்க கெப்பாசிட்டி ஃபில்லிங் பண்ணவே முடியும். மத்ததெல்லாம் மத்த வெரைட்டி பண்ணோம்னா வெளியே யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிப்போம். இந்த பாண்டு நீங்க ஆர்வஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய அறத்தவளைன்னு எடுத்துக்கலாம். தவளை காமிச்சிங்க ஃபுல்லா இப்ப தவளை தான் இருக்கு. மீனை தின்னுகிட்டே இருக்குமே, அதெல்லாம் எப்படி? ஒரு சில ஃபார்ம்ல ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபுட் சைக்கிள் அப்படியே இங்க இருக்கும். தவளை இருக்கும், தவளை சாப்பிட பாம்பு வரும், பாம்பு நோக்கி கீரியும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாமே சமாளிச்சுக்கிட்டே தான் இங்க இருக்கும். எவ்ரிடே வரும். அந்த இதுவே வந்து நம்மகிட்ட கண்ணுக்கு தென்படாம இருக்கும். ஸோ நம்ம இறங்குறோம் ஆச்சுன்னா சரன்னு பாம்பு அதெல்லாம் எதுவும் ஓடிடும். தவளைங்களை மட்டும் என்ன பண்ணுவோம், அந்த லைட் வச்சு டார்ச் வச்சு பிடிச்சி, அது அங்கே வெளியே இருக்கு. நேற்று பிடிச்சி வச்சது பெரிய பெரிய சைஸ் எதெல்லாம் வச்சு வளர்ந்துருக்கோ ஒவ்வொரு பான்லயும் இப்போ தவளை கண்டிப்பா இருக்கும். ஆமா, அது மேனுவல் ப்ராசஸ் தான். அதை அவாய்ட் பண்ணவே முடியல என்னால் இன்ன வரைக்கும். அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் எல்லா இடத்துலையும் சுத்தி பாத்தீங்கன்னா வலை போட்டு வச்சிருக்கோம். இந்த வலையை வந்து காட்டு வைல்டு பவுஸ் காட்டு பண்ணி வந்து அதுங்க இடிச்சு அதுங்களும் இந்த தண்ணியில, ஏன்னா அதுவும் தண்ணியில வந்து உட்காந்துட்டு இருப்பாங்களா ஜாலியா. அதுக்கப்புறமா மாடு புல்லு சாப்பிடறதுக்கு வரும். இவங்க கிட்ட எல்லாம் சமாளிச்சு நம்ம வந்து ஒரு மீனை போட்டு அதை வளர்த்து இதுல எடுத்துட்டு வந்து இந்த லாஸ்டா ஹேர்வஸ் பண்ண போகும்போது அடிபடுறது இதெல்லாம் தாண்டி ஒரு 60% 100 மீன் விடுறோம். 60% ஒரு மீனை நம்ம எடுத்துட்டாலுமே ஒரு பாண்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நண்டு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப பாண்டை நீங்க ஃபுல்லா ட்ரை அவுட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ரீபாண்டிங் பண்றப்ப நண்டு அதுல இருக்கா? ஏன்னா இதெல்லாம் அதோட முட்டைங்க எல்லாம் சிஸ்ட் தானே. சோ எந்த தருணத்திலயுமே வந்து அதுங்க ஆல்மோஸ்ட் வந்து அதோட உள்ள இருக்கிற உயிர் வந்து புடிச்சிட்டே இருக்கும். அப்படிதான் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ரவுண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு அது தெரியுதா? ட்ரை அவுட் பண்ணாலும். ஆமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நத்தை
இங்க ஒரு செகண்ட் டிஃபெக்ட் பாத்தீங்கன்னா தவளைக்கு அடுத்தது நத்தை. இந்த நத்தை வந்து மீனுங்களை சாப்பிடாது டிஸ்டர்ப் பண்ண, ஆனா மீனுக்கு வைக்கிற தீனியை சாப்பிட்றோம். அப்ப என்ன அதுவும் தீனியை ஏன் சாப்பிடணும்னா வைக்கிற இடத்துல அந்த தட்டிலேயே இதுங்க ஒட்டிட்டு இருக்கும். ஃபிஷ்ஷால போயிட்டு இதுங்களோட ஹார்ட் எஃபர்ட் போட்டு இதுங்களெல்லாம் அடிச்சு தள்ளி சாப்பிட முடியாது. அதெல்லாம் தாண்டி போராடி அதுங்க இந்த தவளையெல்லாம் மீட் எடுத்து அதுங்க சாப்பிட்டாதான் அந்த ஃபீடு அதெல்லாம் போட்டு வளருது. ரைட். அக்வேரியம்ல நத்தை இருந்தா ஆல்கே சாப்பிடும். தலை அந்த தொட்டியை வந்து கிளியரா வச்சுக்கும். நத்தை இருக்கிறது ஒரு பக்கம் அட்வான்டேஜா இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அதோட ஃபுட்டை சாப்பிடும். இதெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு மீனுக்கு எந்த வகையிலும் நோய் வராது. ஓகே. ஏன்னா அது ஒன்னே சார்ந்து ஒண்ணு வாழ்ந்துகிட்டே இருக்குல்ல. இதை சாப்பிடுறது, இது போடுற ஃபீக்கல் மெட்டீரியல்ல இருந்து வரக்கூடிய தீனிகள் இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வளர்றதுனால மற்ற எல்லாமே மீன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி growth கொடுத்துட்டு இருக்கோம். பட் அதோட ஃபுட்டே இதுங்க போய் சாப்பிட்றோம். அந்த தட்டுலயே போய் உட்காந்துரும். அங்க அந்த தட்டுலாம் தெரியுதான்னு பாருங்க, அதெல்லாம் கவர் பண்ணீங்கன்னா அந்த ஒரு தட்டு இந்த குட்டிலாம் பாருங்க. இவங்க வீட்டுல இருந்து வந்து சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்கலாம் இங்க உள்ள வராம இருக்கணும்னு இவங்க மேஜரா இவங்க எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணதுக்கு இருப்பாங்க. இதுல எப்பப்பெல்லாம் ஜாலியா நம்ம வரமோ இந்த குட்டிங்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்காக நானும் எதாவது பண்ணேன்னு வெறும் சேர் அள்ளி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதுல என்ன பண்றேன்னு தெரியாமலே சேர் அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. ஃபீடிங்லாம் எப்படி ப்ரோ பாண்டில்? நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரோவெல்னு ஒரு ப்ராடக்ட். வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். 20%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20, 24, அப்புறம் 28 அப் டு 40% வரைக்கும் ப்ரோட்டீன் ஃபுட் இருக்கு. பட் பாண்டில் நம்ம போட போகும்போது தண்ணிலையும் கலந்து அதில் இருக்கிறதெல்லாம் டிசால்வ் ஆகி கொஞ்சம்லாம் வெயினாக போகிறதுனால மினிமல் ஹை வேல்யூ ப்ரோட்டீன் ட்ரை பண்ணுவோம். மினிமல் ஹை வேல்யூனா கொஞ்சம் அபவ் 24% போடுவோம். அப்படி போட்டால் ஒரு மைண்ட் சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு 4% இது ஆச்சுன்னா கூட 20% செட்டில் ஆகும். அந்த ஃபீடு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 1.5 டன் இருக்குமா? இல்ல 4 mm பெல்லட்ல தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மேபி அவங்களுக்கும் சப்போர்ட்டிவா ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். நான் எடுக்கிறது க்ரோவெல். உதயின்னு சொல்லி ஒருத்தர் இங்க இருக்காங்க வடபெரும்பாக்கம். அவங்க கிட்ட தான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மோட்டிவ்ல அவங்க கிட்ட எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நல்ல ஒரு பிரைசிங்கே கொடுத்து எப்பெல்லாம் வேணுமோ 1-2 மூட்டை கூட அர்ஜென்ட்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஹோல்சேல்னா நான் இத்தனை தான் தருவேன் அப்படின்லாம் முன்னாடி டிமாண்ட் பண்ற நிறைய இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு மட்டுமே ஒரு மாசத்துக்கு 3 டன் ஃபுட் எடுப்போம். ஓகே. ஃபீடிங் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு வந்து நியர்லி 1 மூட்டை வரைக்கும் ஆகும். இந்த 16 பள்ளத்துலயும் மீன் இருந்துச்சுன்னா அப்போ 1 மூட்டை ஃபுட்டை போட்டுட்டு ஒரு 1 hour ஊற வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி. அதுக்கப்புறம் அதுல இறங்கி நல்லா மிதிச்சு அதை வந்து நல்ல யானைக்கு கொடுக்குற ஃபீடு வச்சாச்சுங்களா? இன்னைக்கு ஃபீடு இனிமே தான் வைப்பாங்க. ஆனா ஃபீடு ஊற வச்சிருக்கீங்களாண்ணா? வச்சிருக்கேன். அதையும் காட்டுறேன். அந்த ஃபீடை நம்ம அதை வந்து நீங்க எடுத்து கட் பண்ணி இதுல போட்டு அப்படியே மேட்ச் பண்றீங்க. சரி, ரைட்டு. அப்புறம் இந்த பெரும்பாலும் பாண்டுனாலே வந்து களி தான் வைப்பாங்க. களி வந்து ஓகே, நான் இது ஒரு வெரி குட் கொஸ்டின். இது வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான களி வைக்கிறது வந்து கவலைப்படாத ஒரு சில ஃபிஷ்ஷுக்கு வந்து களி வச்சு விட்டா தின்ட்டு வளரும் பாண்டு. பட் அதுலேயுமே வந்து அந்த கருவோட ட்ரை ஃபிஷ் போடுறதுனால பவுடர் ஃபார்மில் அதை கலக்கிறதுனால ஃபிஷ்ஷுக்கு வந்து தே ஆல் ஹாவ் த அஃபினிட்டி டுவர்ட்ஸ் அந்த ஸ்மெல்லு வந்து சாப்பிட வரும். பேசிக்காக அது வயிறு நிரம்பினா போதும், கார்போஹைட்ரேட் லோட் ஆனால் போதும், மினிமல் ப்ரோட்டீன் இருந்தால் போதும்னு நினைக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோய் கார்ப்பு, அப்புறம் கோல்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து லீஸ்ட் காஸ்ட்ல போற ஃபிஷ்ன்னு நினைப்போம் கோல்டெல்லாம். அதனால கோல்டுக்கு வைப்பாங்க, கோய் கார்ப்பு வைப்பாங்க. கோய் கார்ப்னா லீஸ்டான ஃபுட் சாப்பிட்டு வளர்ந்துருன்றது கிடையாது. தேவையான அந்த புரோட்டீனுக்கான இருக்கும் கண்டென்ட் போட்டிருப்பாங்க. பட் கருவோட ஸ்மெல்லும் அதை வந்து ஈர்ப்பு கொடுக்கும், வந்து சாப்பிடும். ஸோ இந்த 2 ஃபிஷ் எல்லாம் யார் அதிகமாக பாண்டிங் வைக்கிறாங்களோ அவங்கலாம் களி வச்சு பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு காலத்துல இருந்து காலம்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 1-2 years பிஃபோர் வரைக்கும் இன்னும் நிறைய பாண்டில் களி வச்சே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபுட் வந்து இவங்களுக்கான ரெகுலரான ஒர்க். ஒரு 2 hours களி கிண்டிட்டே இருக்கணும். அதை பத்த வச்சு அந்த தண்ணி கொதிக்க வச்சு அதுல போட்டு அது வந்து நம்ம வந்து இப்ப ஃபுட் வாங்கிட்டோம்னா இதே எஃபர்ட் இந்த ஃபிஷ்ல கிடைக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது கிடைக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வேண்டாமே. களி தேவை. இந்த மான்ஸ்டர் ஃபிஷ், பிரெடேட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த ராட்சஸ் சைஸ்ல வரக்கூடிய அதெல்லாம் இந்த மாதிரி பாண்ட்ல போட்டு சைசிங் பண்ணலாம். அது மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் விட்டுருக்கேன். அது வரட்டும், அது இதுல சொல்ல வேணாம்னு பாக்குறேன். ஒரு பெஸ்ட் யூனிட்டா ஒன்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு டைட்டா ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒரு பேரண்ட் மட்டும் ஒரு 23,000 ரூபாய் கொடுத்து ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். பிரெடேட்டர் ஃபிஷ்ல ஒரு பேரண்ட்டை நீங்க வாங்கி அதை ப்ரீட் பண்றீங்களா? ப்ரீட் பண்ணி அது ஒரு 3000 to 4000 எக்ஸ் வந்து மினிமல் ஒவ்வொரு அதோட ப்ரீடிங் சைக்கிள்ல வைக்குது. ஓகே. அதுல நம்மளுக்கு ஒரு 2000 மீன் குஞ்சு வந்து அதுல இருந்து ஒரு 1000 தேத்தி எடுத்துட்டாலே போதும். மத்த இடத்துலலாம் பாருங்க 40,000 கெப்பாசிட்டி. இதை நோட் பண்ணி எடுத்துருக்கும் 40,000 மீன்லாம் போடுவோம். இந்த பிரெடேட்டர் ஃபிஷ் மாதிரி நீங்க சொல்றதுலாம் ஒரு 2000 மீன் விட்டு அதை ஒரு 45 daysல வளர்த்து திரும்ப ரீபாண்டிங் பண்ணி ஒரு 3 சைஸ் வந்துருச்சுன்னா தவளை நண்டெல்லாம் அதே பிச்சு அடிச்சு காலி பண்ணிடும். அந்த ஃபர்ஸ்ட் சைசிங் வரைக்கும் இவங்க அவங்களுக்கு அடிமையாகவும் பயந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம ரீபாண்ட் பண்ணும்போது அந்த தொட்டிலாம் பாத்தீங்கன்னா தவளை ஒண்ணுமே பண்ணாது. அப்படிதான் நமக்கு வந்து கோய் கார்ப்லாம் பாத்தீங்கன்னா தவளை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் கோல்டு என்னைக்குமே இறதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் போட போகும்போது பெரிய தவளைங்க சாப்பிடும். கோல்டு வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும். கரையை ஒட்டி தீனிக்காக தேடுறவங்க. இது மேல இருக்கிறது எல்லாமே இப்ப மீனோட அழுக்குகள் தான், கழிவான அழுக்குகள். இதை தள்ளிட்டோம்னா மீதி வந்து வந்துருக்கும். சரி இல்லையா மீனோட கக்காவை இதெல்லாம்
அது கலந்துதான் இருக்கும். ஆனா ரொம்ப நல்லது. ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஏதாவது இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே கால் அதெல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும்ல. நம்ம சேர்த்து புண்ணுன்னு இதுலயே நின்னுக்கிட்டே இருந்தா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வரதுக்குன்னு இருக்கும். பட் இதுல அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, ரொம்ப நேரம் ஆகி ஒரு ஃபிஷ் கச்சிருக்கு. இது யார் பாருங்க, இந்த சைனீஸ் பேரடைஸ். இப்படி இருக்கிறவன் நீங்க இதோட அம்மா இதை எடுத்துருக்கணுமே கண்டிப்பா. வேணும் தானே, டக்குன்னு திருப்பிட்டல. இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் தெரியல இந்த ஃபிஷ்ஷோட ஆக்சுவலா. ஆமா, இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி இருக்கும்ன்றது நீங்க வேற ஒரு வீடியோ போட்டு பாருங்க. இல்லைன்னா ஒரு பிட்டை எடுத்து இந்த வீடியோ டைம்ல எடுத்து இது கூட வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு, இந்த ஃபிஷ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டு பாருங்க. வாங்க வாங்க, தண்ணி நல்லா சூடா வெதுன்னு இருக்கு. தண்ணி சூடா வெதுன்னு இருக்கா? வாங்க உள்ள. சூடா நார்மலா தான் இருக்கு, சில்லுன்னு இல்லையே. சில்லுன்னு இல்லையா? இது எனக்கு ரொம்ப கூலா இருக்கும். யூஸ்வலா இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் வெதுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வெதருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து வெயில் இல்லைல்ல, அதனால இப்படி இருக்காங்க. அப்படியே ஃபுல்லா கீழே சங்கு தான். சங்கு இல்ல, அதான் அந்த நத்தை அதான் நத்தை சங்கு, அதான் அப்படி சொல்லுவீங்களா? இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து வெரைட்டிஸ் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாண்டு ஆர்வோஸ் பண்ணல, தண்ணி இறக்கி அதெல்லாம் ஓடி வந்து இதில் தான் போட்டோமா? அங்க இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு கவர் காமல எடுத்துட்டு வந்து இந்த பெரிய நெட், அதை பாருங்க, பெரிய நெட்ல தான் வந்து போடுவாங்க. இதுல போட்டு ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க. இப்ப இதுல இருந்து தான் நாங்க வந்து எல்லா கலர் எல்லா வெரைட்டியும் இதுல கலந்துருக்கோம்ல. கலந்துருக்கும் போது என்ன பண்ணுவோம், செத்த மீன்லாம் தூக்கி இதுல போட்டுக்குவோம். இது கூட அரத்தவளை வரும் அப்படின்றது. இதுல வந்து இந்த டெப்ரீஸ் எல்லாம் எடுத்து இதுல போட்டுருவோம். இதுல பாத்தீங்கன்னா விடோ இருக்கும், அல்பினோ பியூனஸ் ஆரிஸ் இருக்கும், அப்புறமா ஜீப்ரா இருக்கு. ஜீப்ரால இப்ப வைல்டு ஜீப்ரா மட்டும் தனியா பிரிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக எடுப்பாங்க. ஜீப்ரால தான் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஜீப்ரா தான் இதுல வந்து 25,000 ஜீப்ரா விட்டுருந்தேன். எப்படியும் ஒரு கவுண்ட் அதிகம். ஆமா, ஒரு 15,000 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். 13,000 விடோ விட்டுருந்தேன். ஒரு 10,000 வரும்னு எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இதுக்கும் தெரியும். இப்ப நான் இங்க வந்து மீன் ஒவ்வொரு வகையா பிரிக்கிறாங்களா? ஆமா, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு நம்ம தொட்டி வச்சிருக்கோம். இப்போ வைல்டு ப்ளூ ரிசர்ச் பர்பஸ்க்காகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இதுதான் நல்ல ஃபுல் பேரண்ட் சைஸு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இப்போ டேரெக்டாக வரவங்களாம் இது மூலயமா ஒரு ப்ரமோஷன்ஸ் தான், தேவைப்படுனா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இது வந்து ஒரு 15 days டைம் எடுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான். இந்த அவுட் ஆஃப் அந்த 15,000 இது என்ன சீப்பாக இருக்குமா? சீப்பாக கலர்ஸோட சீப்பா இருக்குமான்னு கேக்குறீங்களா? எப்படி என்ன எதுக்காக இதை வந்து ரிசர்ச் பர்பஸ்? இது வந்து எனக்கும் இதுல ரொம்ப அதிகமா ஐடியா இல்ல. இது ரிசர்ச் பர்பஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு. ஒரு சிலவங்க வந்து அதோட ரெட்டினா எடுத்து வச்சு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க இந்த குட்டில இருந்து அதோட எம்ப்ரியோஸ் அதுல இருந்து ஹேச்சிங்ல வந்து பார்த்து அதை எவ்வளவு ஸ்டேஜுக்கு வளர்க்க வைக்கிறதுக்காகன்றத ஒண்ணு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஹியூமன்ஸோட மேட்ச் ஆகும் இதோட ஆர்கன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் கடைசியா சொல்லல, அதெல்லாம் நம்ப மாட்டேன். இல்ல எனக்கு தெரியல, ஆனா அது ஹியூமன்ஸோட ஒரு 70% மேட்ச் ஆகும். நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகுற மாதிரி அது கை கால்லாம் தேடுவேன் நானு. அதெல்லாம் தேடக்கூடாது நீங்க. பட் அதான் நான் சொன்னேன், இன்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொன்னேன். கை கால்லாம் ஆர்கன்ஸ்ல வருமான்னு தெரியலையா? ஓகே, இதுல இப்ப நம்ம சொன்ன எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா விடோலாம் இப்ப இதுல எடுத்து தனித்தனியா விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கலர்லாம் நல்லா தெரியும், கிளியரா இருக்கும். அங்க பார்த்து எப்படி மட்ல இருந்தது, இதுல இருக்கும்போது இப்போ இது ஒரு வலை எடுத்தாலும் இங்க பாருங்க, இந்த விடோ சூப்பரா சின்னதுல விட்டுட்டேன். நல்ல வயிறு எடுத்து ப்ரீடிங் போடுற ஃபீமேல் நல்லாவே இப்போ இதுலயே வந்து வயிறு எடுத்த மாதிரி இருக்கு. இங்க மேல் ஃபீமேல்லாம் பிரிக்க மாட்டீங்களா? இல்ல, இதுல பிரிக்க மாட்டேன். ஏன்னா விடோ வந்து நம்மளுக்கு கலந்து போகும். இதுல என்ன பிரிக்கணும்னா இந்த மட் ப்ராடக்ட் அதுல போட்டு எண்ட் ஆஃப் த டேல வந்து இது எல்லாத்தையும் பிரிச்சும் விட்டுருவோம். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தாது. இப்போ விடோல குவாலிட்டி பிரிக்கிறீங்க, ஜீப்ராஸ்லயும் அதேதானா? ஆமா, கலர்ஸா இருக்குது. கோராஸ்ல என்ன பண்ணுவீங்க? கோரால வந்து குவாலிட்டி பிரிக்க வேண்டாம். மேல் ஃபீமேல் எல்லாமே ஒரு ஈக்குவலைஸ் ரேட் போகும் சம்டைம்ஸ். சில நேரத்துல மேல் மட்டும் தனியா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டெய்ல் நல்லா இருக்கும். அது அப்ப ஆர்டர் வரப்ப பிரிச்சுக்கிட்டா போதும். ஆமா, அது நம்ம வந்து கம்மியான நம்பர்ஸ் தான். நம்பர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க? கௌரவம் இருக்கு அல்பினோ பியூனஸ் ஆரிஸ். அதை வந்து போனஸ்ன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஆக்சுவலா இது வந்து அல்பினோ பியூனஸ் ஆரிஸ். ஓகே, பிளான்டட் டேங்க் ஃபிஷ். பிளான்டட் டேங்க்ஸ்ல வைப்பாங்க. நார்மலா இந்த ஸ்டோன்ஸ் வச்சும் பண்ற இதுல இருக்கும். ஓகே, இதுதான் அது. ஒரு நார்மல் ரொம்ப காஸ்ட் கம்மி தான். அல்பினோ வெரைட்டின்றதுனால 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் போகாது. ஓகே, நம்மகிட்ட டேரெக்டாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஹோல்சேல் ப்ரைஸிங்க்கு போகும். இதுலேயும் தவளைலாம் வருது, அரத்தவளைகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இருக்கும். ஸோ இந்த கிரேடிங், இந்த ஃபிஷ்ஷோட வெரைட்டி ஸ்பிளிட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் குறைஞ்சபட்சம் போகும். 3-4 ஹவர்ஸ் வெரி மினிமம் இருக்கும், பேஸ்ட் ஆன் என்னென்ன ஃபிஷ் வச்சிருக்கோன்னு. இப்போ கோய் கார்ப்பு அதெல்லாம் ஒரு பாண்ட் ஹார்வெஸ்டிங் அப்போ டைம் எவ்வளோ எடுக்குது? நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் சொல்லலாம். காலையில் ஒரு 6 மணி வந்து வெரி மினிமலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5:30 மணி இருக்குமா, 6 மணிக்கு வந்து வேலை ஆரம்பிக்கிறாங்கன்னா
அதுலேருந்து 2 மணி வரைக்கும் செய்யறதுக்கான ஒர்க் இருக்கும். ஓகே. அது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி விட்டுருக்கிறதுனால அவ்வளோ இருக்கும். இப்போ வெறும் கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா கோல்டில் சைஸ் மட்டும் தான் பிரிப்போம், சைஸிங் மட்டும் கிரேட் பண்ணுவோம். இதே வந்து கோய் கார்ப் இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து கலரேஷன் பேஸ் பண்ணி மட்டியாக இருக்கிறதும் சைஸிங் ப்ளஸ் கலர் இருக்கிறதும் பிரிப்போம். விடோவாக இதுவாக இருந்ததுன்னா கோய் கார்ப்பாக இருந்தால். இப்போ விடோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கலர் விடோஸை தனியாக பிரிக்கணும். ஓகே. இது ஒரு மேல். இதோட டெயில் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் கலரேஷன் கம்மியாக இல்லை, ஃபீமேல் கலர் கம்மியாக வராது. இதே மாதிரி தான் இருக்கும். டெயில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது பாருங்க, இதோட டெயில் வந்து இந்த கப்பியில் இல்லைன்னா இதுலலாம் வந்து அந்த ஸ்பிளிட் டெயில்ஸ் ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டபுள் ஸ்வாடு அது போல் இருக்கும். இது சைனீஸ் பாரடைஸ். விடோ இவ்வளவும் வந்து இது மட் ப்ராடக்ட் தான். ஓகே. இதுதான் எத்தனை பர்சன்டேஜ் இதுல இந்த மாதிரி ஒயிட் வரும்? 30% ஒயிட் வந்துடும். 30% வருமா? ஆமா, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற இதுல வந்து நல்ல விதமா கிடைக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயம். ஒரு 10,000 மீன் விடுறோம், ஒரு 30,000 மீன் 30% போகுது அப்படின்னு சொன்னா 7,000 மீன் நம்மளுக்கு கிடைக்கும். 7,000த்துல 5,000 மீன் கலர்ஃபுல்லா கிடைச்சாலே பெஸ்ட். 5,000 to 6,000. ஓகே. அப்ப 50% தான் முழுக்க இதுல இருந்து கலெக்ட் எடுத்தா. ஆமா, ஹார்வெஸ்டிங்ல. ஓகே. சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, க்ரோவெல்லில் தான் நான் வாங்குறேன். அதில் வந்து இது வந்து இங்கே வடபெரும்பாக்கம்ல ஒரு யூனிட் இருக்குது. அவங்கக்கிட்ட தான் வந்து இதை ஹோல்சேலாக வாங்கிப்போம். மாதம் ஒரு 1.5 டன்னு நான் மட்டுமே எடுத்துப்பேன். இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்த்து 2 பேருமே எடுக்கனால ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு 2 hours 3 hours 2 hours ஒரு இப்போ அதிகமாக மற்ற நாள் இன்றைக்கி ஒர்க் இருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை கூட ஃபுல்லாக பாண்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா ஒரு மூட்டையே போகும். ஒரு மூட்டை வந்து 40 கிலோ. இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஒரு நாளைக்கு 40 கிலோ ஆகும். இது தாண்டி நம்ம வந்து களி வந்து அதான் சொன்னல 2 ஃபிஷ் இப்போ கோல்டோ இல்லைன்னா கார்போ பண்ற மாதிரி இருந்தால் களி போடலாம். களி போட்டா மீனுங்களுக்கு ரொம்ப கலர் கொடுக்காது. அது கலர் என்ஹான்சர் கம்மி அதுலலாம். அது ஒரு ரா மெட்டீரியலாக ஒரு ஃபுட்டை கிரியேட் பண்ணால் கூட இதில் வந்து அந்த கலர் கான்சன்ட்ரேஷனும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இதை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்கல்ல வித் குட் ஃபுட்டோட குட் மெட்டீரியலோட. அதனால கலருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வெரைட்டிஸ்ன்னு காமனாக இங்கே ஃபிஷர்மேன்ஸ் டெர்மினாலஜியில் பேசுகிற வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஃபுட்டுலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஸும் ப்ராப்பராக கொடுக்கும், க்ரோத்தும் கொடுக்குது. இல்லை கலர் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக ஆமாம், கலர் இருந்தால் பெட்டராக மூவ் பண்ண முடியும். முன்னாடிலாம் பாண்டு மீன்னாலுமே ஒரு மரியாதை கம்மியாகவே இருக்கும். களி கொடுத்து கண்டதும் சாப்பிட்டு வருது, கலர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாண்டில் கலர்ஃபுல்லான டெட்ராஸ்லாம் பண்ண போகும்போது இந்த ஃபீடை ட்ரை பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனால வந்து சின்ன சின்ன சாஃப்ட் ஐட்டமாக இருக்கிற டெட்ராஸ், பார்ப் வெரைட்டி, அப்புறமா ஜீப்ரா டேனியஸ் வெரைட்டி இதுக்கெல்லாமே வந்து இந்த ஃபீடை போட்டு மேனேஜ் பண்ணிடுறோம். இதுமே சொல்லுங்க. பெரும்பாலும் வந்து ஆனால் களி தான் கொடுக்குறாங்க. களி தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இன்னைக்கு நிறைய ஃபார்ம்ல 50% யூஸ் பண்றாங்க. பட் நம்ம ஃபார்ம்ல 100% இது மட்டும் தான். ஓவர் ஃபீட் ஆனாலுமே இது வந்து ஃப்ளோட் ஆகி வந்துடும். இவ்வளவு மெரிச்சா கூட ஸ்மெல் வந்து அந்த அதான் ஃபிஷ்ஷை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக கருவாடு தூள் போட்டிருப்பாங்க. வேற ஏதாவது தமிழ் ப்ரோட்டீனோடது ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதான் ப்ரோட்டீன் கண்டென்ட் 20% இதுல இருக்கும் மினிமம். பரவாயில்ல, ஒரு 1/4 மணி நேரத்துல மிதிச்சு முடிச்சு. 1/4 மணி நேரமே ஆகலையே, நம்ம எடுத்த 5 minutes கூட ஆகல. இல்ல மொத்தமா அவ்வளவுதான் போட்டு மிதிச்சுட்டு நீட்டா. ஆமா, இந்த எல்லா பெல்லட்ஸும் ஆயிட்ட பிறகு இதை வந்து அந்த யானைக்கு ஒரு உருண்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துட்டு போய் அந்த தட்டுக்கு அங்க பாருங்க கீழே இந்த மாதிரி தட்டு அங்க வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து தொங்கும். அதுல வச்சு விட்டுட்டாலுமே ஃபீடு குட்டிங்க அதுல இருந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நல்லா மிதிச்சது பவுடர் மாதிரி ஆயிரும். ஆமா, பால் மாதிரி நம்ம அடல்ட் வரைக்கும் இது வச்சிரலாம். ஆமா, ஸ்மெல்லு தான் பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்மெல்லுனால தானே அது எங்க ஃபுட் வச்சாலும் தேடி வந்து சாப்பிடறதுக்கு இருக்கும். இதுல அந்த கருவாடு தூள் போட்டிருப்பாங்க. கருவாடு தூள்னா ப்ராப்பரானதுன்னு கூட இல்லாம அதுல வந்து அந்த கருவாடோட தலை அதெல்லாம் காய வச்சு கொஞ்சம் அந்த நம்ம ஹியூமன் சாப்பிட்றத விட ஒரு சில எலிமினேஷன் இருக்கும்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி அதை எடுத்து இதுல போட்டுருவாங்க. என்னோட கவலையே இந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்து பாருங்கள் வடக்கு நண்பர்கள் பிஸ்கட் அப்படின்னு யாரும் போடாம அது கிடையாது. சொல்லிடுறே வடக்கா. ஆமா, மீனுக்கான தீவனம் காலை கழுவிட்டு தான் வருவாராம் சொல்றாரு. பாருங்க, நான் சொல்றதே கம்மியா இருக்குன்ட்டு இவரை கொஞ்சம் கேப்சர் பண்ணுங்க. கால் கழுவிட்டு தான் வருவேன், வந்து இந்த இடத்துல நான் தலைகீழா தான் குதிப்பேன் தெளிவா கிளியரா சொல்றாரு. கால் கழுவிட்டு ஆல்மோஸ்ட் டன், அவ்வளவுதான். வார்த்தையே வரமாட்டுது அவருக்கு. இதுல பாருங்க, அதுல அந்த அவரோட காலில் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆயில் கண்டென்ட்டா இருக்கு பாருங்க. அதுல வந்து அது அதான் போதுமான அளவுக்கு ஃபேட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரு மிக்சர் இருக்கு. அதனாலதான் சுத்தி வந்து நான் பாட்டு ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்.
நீங்க ஒரு பாண்டு வந்து எனக்கு ஆர்வஸ் பண்ணி காமிச்சிங்க. மத்த என்னென்ன ஃபிஷ் கோயி கோல்டு எல்லாம் பண்றேன் நீங்க? ஒரு மேஜரா ஒரு 6 to 7 ஐட்டம் தான் ஒரு பாண்ட் வச்சுக்கிறவங்க பண்ண முடியும். பண்ண முடியும்ன்ற பண்ணலாம் நிறைய. இவ்வளவு இருந்துச்சுன்னா அந்த ரெகுலர் ரொட்டேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். சிச்சிலெட் வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ண முடியாது. பண்ணலாம். சிக்லெட்ஸ் ராம் ரைஸ் இருக்கும் எப்பவுமே யூசுவலா விடும். இந்த டைம்ல இல்ல, வேற ஒரு பாண்ட்ல இருக்கு. அது லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 பாண்டுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்து முடிச்சிருக்கோம். இந்த ஏக்கர் கிரவுண்ட் அதெல்லாம் தெரியும். ஆனா பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க பாட்டு ஹார்வெஸ்டிங் வேலை பார்த்துட்டு நான் பாட்டு சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு என்விரான்மெண்டா இருக்கும். பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் இருக்கும். ஆமா ஆமா. இந்த மெட்ராஸ் பீட்டான்றது மெட்ராஸ் வீடோ மெட்ராஸ் கோயில் ஆயிடுச்சுங்களோ? அதான் வெரைட்டிஸ் போயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் அது கொடுத்த வாழ்க்கை தான். பீட்டால ஆரம்பிச்சு பீட்டா மூலியமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாண்டு வெரைட்டியான ஃபிஷ் பண்ணலான்னு போய் பாண்டு எடுக்க போயிட்டு எல்லாமே அடுத்துதான் முதல்ல வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சீங்க. அடுத்து கடை அப்புறம் பாண்டு. ஆமா, இதே வந்து இன்னொரு மினிமல் எக்ஸ்டென்ஷன் பண்றதே இல்லைங்களா? இப்ப நீங்க ரீட்டைல் வந்து வெறும் பீட்டாஸ் மட்டும் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கேன். அது ஹோல்சேல் பண்ணல. பீட்டா மட்டும் தான் ரீட்டைல். மிச்சம் எல்லாமே ஹோல்சேல்ஸ் தான். ஓகே. எதுவும் மட்டும் ரீசேல், மத்த எல்லாமே ஹோல்சேல் தான். ஹோல்சேல் வேணா சரி பிரதர், உங்க நம்பர் கொடுத்துறேன். பாண்டுக்கு விசிட் கிடையாது தானே? பாண்டு விசிட்ஸ் கிடையாது. பெருசா பல்கா வந்து வேணும் அப்படின்னு பாண்டு விசிட் பண்றவங்க வந்து பார்த்துட்டு ஒரு ஃபுல் பாண்டு எடுக்கிறவங்க எல்லாம் வந்து விசிட் பண்ணி தான் எடுப்பாங்க. சைஸ் செக் பண்ணுவாங்க. சோ பாண்டுனா ஒரு 20,000-30,000 மீன் எடுக்கிறவங்க வந்து அப்படி பார்த்து தான் எடுப்பாங்க. அவங்களே அவங்களோட கவர்ஸ் எடுத்துட்டு வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு இங்க வந்து வண்டியில கட்டி அமைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா எடுத்தவங்க அப்படிதான் மதுரையில இருந்து ஒருத்தவங்க எடுத்துட்டு போனாங்க. அவங்க ஹார்வெஸ்டுக்கு சப்போர்ட்டிவா கூட இருப்பாங்க மீன் கட்டும் போது. பட் நம்ம ஹார்வெஸ்டிங் நம்மளுக்கு இங்கே வந்து 6 பேர் இருக்காங்கல்ல லேபரர் ஹெல்ப் பண்றதுக்கு, அதுவே போதும். ஓகே. 6 நானும் இறங்கிடுவேன். அப்ப நான் நம்பர் கொடுத்துறேன். ஓகே. என்ன ஏதுன்னு உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசிப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றி பிரதர். தேங்க்யூ.